எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அடுத்தது சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது சால்ட் தேவையான அளவு, அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவரோடு நல்லா கோட் ஆகிற மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ஓரளவுக்கு கோட்டிங் இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அடுத்தது லைட்டாக வறுத்த 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தால் போதும். அந்த மேலே இருக்கிற மாவு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம தாளிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் இருக்கும்போது நம்ம கிரேவியில் போட்டாலும் அது அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர். இப்போ எனக்கு தேவையான அளவு ஆயில் நான் ஒரு பேனில் காய வச்சு வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஆயில் நம்ம காலிஃப்ளவர் பொரிச்ச ஆயிலே தான் நான் எடுத்திருக்கேன். அதே எடுத்துக்கிட்டாலும் அந்த மசாலாலாம் அந்த ஆயிலே இருக்கும். கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவையும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் மசாலா நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிரேவியோட கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா மசாலா ஃப்ரை ஆகிடும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தீஞ்சிடும். இப்போ மசாலா எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல பிரைட் கலரும் வந்திருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டையெல்லாம் நம்ம பச்சையாகவே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் அது நல்லா வதங்கணும். அதுக்காக நல்லா இந்த ஆயிலே இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கு. இன்னமும் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அது நல்லா வதங்கிடும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமும் போயிடுச்சு. இந்த பச்சை பட்டாணி ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் சேர்க்கும் போதே அதை வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது அந்த கிரேவிலேருந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் மேலே நல்லா கோட் ஆகி, இப்போ இதை லைட்டாக அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு, மசாலாவும் நல்லா வெந்துடுச்சு. அதனால் தண்ணி நிறையா தேவையில்லை. நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா கரம் மசாலாவும் இப்போ கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சா போதும். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட, பூரியோட, சப்பாத்தியோடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.